ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டையொட்டி வடபழனி முருகன் கோயிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சிறியவர்கள், பெண்கள், முதியவர்கள் என பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. கைக்குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு தனி வரிசையிலும் பொதுமக்கள் தனி தரிசனத்திலும் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதாக பக்தர்கள் தெரிவித்தனர். ரொம்ப நிறைய கிரவுட் இருக்கு, அதனால சாமி கும்பிட்டு போறது நல்லா தான் இருக்கு. எல்லா வருஷமும் வரும். இந்த வருஷம் ரொம்ப நிறைய இருக்கு கிரவுட். லாஸ்ட் இயர் ஆச்சு, பரவாயில்ல. 2 hours சாமி தரிசனம் பண்ணது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்பிருக்கோம். ஸோ ஒரு 2 hours நின்று தரிசனம் பண்ணோம். பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரோட ஆனால் க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டையொட்டி அதிகாலை 1 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை நடைபெற்றது. கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா என பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் மலைக்கோயில் செல்லும் படிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் வைர கிரீடத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலை முதலே பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். நாள்தோறும் மாணிக்க மூக்குத்தியுடன் காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் புத்தாண்டையொட்டி வைர கிரீடத்துடன் சிறப்பலங்காரத்தில் காட்சியளித்தார். எல்லாருக்கும் சிறந்த வருஷமா இருக்கணும். எல்லாரும் நேர்மறை எண்ணங்கள் நிறைந்தவர்களா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லதே செய்வோம். மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம். இந்த நியூ இயராவது எல்லாருக்கும் அவங்க நினைச்சது நடந்து எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு. இந்த புத்தாண்டு நல்ல மீனாட்சி மங்களத்தோட எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லபடியாக ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இந்த வருடம் நல்ல இனிமையான சிறப்பான வருடமா அமைய வாழ்த்துக்கள். புத்தாண்டையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. காலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட பின்னர் 6 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். விநாயகரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. கோவில்பட்டியில் புத்தாண்டையொட்டி கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. குறிப்பாக தைப்பூசத்திற்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர்.